ஆர்மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமின் குக் பிஎல்எஃப்எஃப் ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன் அண்ட் குக் பிஎல் ஆன் ஷார்ட் நேம் ஹீ இஸ் மைன். ஜிமின் இன்ட்ரோ. என்னோட நேம் பார்க் ஜிமின். நான் என் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ண போகிறேன். ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நாங்கள் எங்கே போகிறோன்னு தானே நினைக்கிறீங்க? நாங்கள் மலை ஏறதுக்காக போகிறோம். அதுவும் இங்கே இல்லை, ஜப்பானுக்கு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிட்டேன். ஐயோ கால் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எடுத்து பேசுகிறாரு. சொல்லுடா, நாங்கள் ரெடி ஆகிட்டோம், நீ இன்னும் வந்தியா இல்லையா? நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? நாங்கள் ஜப்பானில் தான் இருக்கோம். அதுக்குள்ளே வந்துட்டிங்களா? நான் இன்னும் ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன், வந்துட்டுருக்கேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கட் பண்ணிடுறாரு. தென் ஜிமின் ஏர்போர்ட்லேருந்து இறங்குறாரு. அப்போதைக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. எதுக்கடா இவ்வளோ லேட் ஆகுனா? நான் அவங்ககிட்ட சொன்னேன்ல, நாளைக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி நமக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கணும்னு சொல்லி இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி விடுடா, உங்களுக்கு தான் தெரியும்ல நான் எப்பொழுதும் லேட் ஆக்குவேன்னு. அதனால தான் உன்னை நாங்கள் முன்னாடியே கிளம்ப சொன்னோம். சரி வா போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஹோட்டல் போகிறாங்க. அப்போதைக்கு அங்கே ஒரு பையன் அங்கே யார்கிட்டயும் சண்டை போட்டுட்ருக்கான். அப்போது ஐயையோ இவன் என்ன இங்கே நின்று சண்டை போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டேன் அங்கேருந்து போகிறாரு. டேன் என்னாச்சு? அவன் யார்? ஏன் அவனுக்காக இவ்வளோ வேகமாக பேச்சுக்கா? அவன் வேறு யாரும் இல்லை, என்னோட தம்பி. அவனோட பேர் ஜேகே. ஓ அப்படியா? என்ன இவ்வளோ சண்டை போட்டுட்ருக்கான்? சரி வா போய் தடுக்கலான்னு சொல்லிட்டு ஜிமினும் டேனும் போகிறாங்க. என்னாச்சு ஜேகே? என்னாச்சு? எதுக்காக சண்டை போட்டுட்ருக்கா? ஒன்றும் இல்லை ப்ரோ, இவன் என் மேலே இந்த காஃபியை கொட்டிட்டான் அப்படின்றாங்க. காஃபி தானே கொட்டிட்டான், அதுக்காக ஏன் இவ்வளோ சண்டை போடுற அப்படின்னு ஜிமின் கேட்குறாங்க. உன் மேலே கொட்டினா அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கோவமாக நின்றுட்டுருக்காரு. என்ன தான் ஆச்சு? அவன் என்கிட்ட சாரி சொல்லிட்டு போயிருந்தா நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். தேவையில்லாமல் அவனே என் மேலே ஊற்றிட்டு அவனே என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு தான், நான் சும்மா விடுவேனா? அதான் நான் அவனை திட்டிகிட்டு இருந்தேன். சரி அதெல்லாம் விடு, இவன் யார்? இவன் பாட்டுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வந்து என்னை திட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. நான் நம்ம கூட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அது வேறு யாரும் இல்லை, இவனுக்காக தான். என்ன இவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவன்? நீங்கள் இவன் சொல்லியிருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். நீ ஏன்டா உன் பிரதரை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. இல்லைடா, என்னை எங்கள் வீட்டில் தனியாக விட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஜேகே சும்மா வந்திருக்கான் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு. ஸோ அவனை தனியாக விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லவும் அவனை என் வீட்டில் அமுச்சு விட்டுட்டாங்க. நான் வந்தால் உனக்கு என்ன? நீ எதுக்கு இப்படி கேட்குற அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. ஐயோ சாமி, உன்னோட பேச்சுக்கே நான் வரல. நான் என்னோடய ரூம் எங்கன்னு சொல்கிறேன், நான் போகிறேன். ஏன்டா இப்படி பண்ணுற? நான் வரும்போது உன்கிட்ட என்ன சொன்னேன்? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? அதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கணும். சரி எங்கே இன்னொரு பிரதர் அப்படின்னு கேட்குறாங்க. யாரடா கேட்குற? அதான் ஜேடுன்னு ஒருத்தர் உன் கூட படித்தாருன்னு சொல்லியா, அவர் வரலையா? அவன் முன்னாடியே வந்துட்டான், அவன் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான். சரி வா நம்ம அவரை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிடுறாரு. அவனை பார்க்க நீ ஏன்டா இவ்வளோ ஆர்வமாக இருக்க? ஏன்னா அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில். என்னடா சொல்கிற? ஆமாம், அவர் நம்ம கண்ட்ரி கிடையாது, அவர் ஃபாரினில். சரி அவர்கிட்ட கொஞ்சம் பேசலாம் வேண்டா? ஓ அப்படியா? சரி வா பார்ப்போன்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. தென் இவங்க 4 பேரும் சேர்ந்து ஹாட் பாத்து கிளம்பி போகிறாங்க. அப்போது ஜேகே ஜிமினை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. இவன் ஏன்டா என்னை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான்? அவன் யாரையாவது ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு அவன் கூட நல்லா பேசினா அவன் கூட நல்லா பேசுவான். யாரையாவது என்னை மாதிரி நினச்சிட்டா இப்படி தாண்டா அவன் இருப்பான். நான் எதுவுமே பண்ணலையேடா, தெரியாமல் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன், இதுக்காக இவ்வளோ கோவமாவா இருப்பான்? அவன் அப்படி தான்டா, போக போக நார்மல் ஆயிடுவான். சரி விட நம்ம போவோம்னு சொல்லிட்டு தென் 4 பேருமே ஹாட் பாத்துக்கு போகிறாங்க. அப்போது ஜேகே டேன் கிட்ட இவனை எதுக்கு நீ கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்டா உனக்கு என்னடா ப்ராப்ளம்? எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்கல, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போக சொல்லு. அதுவும் இவன் கூட நம்ம ஹாட் பாத்தா? தேவையே இல்லை. சரிடா, நானும் ஜிமினும் வேணால் போய்க்கிறோம், நீ வேணால் டேன் கூட போறியா? கேட்குறாரு. இல்லை எப்போ பார்த்தாலும் இவன் ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பான், நான் வேணா அவங்க கூட வரேன்னு சொல்லிட்டு தென் இவங்க 2 பேர் போகிறாங்க. இவங்க 2 பேர் இந்த சைடு போகிறாங்க. தென் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வராங்க. அப்போயும் ஜேகே ஜிமினை பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்காரு. டேனும் ஜேடும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷாப் இருக்குன்னு சொல்லி அங்கே போய் பார்த்துட்ருக்காங்க. ஜிமினும் ஜேகே மட்டும் வெளியே நின்றுட்டுருக்காங்க. ஐயோ நீ ஏன்டா இங்கே நிற்கிற? அவங்க கூட போகலையா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நீ ஏன் இங்கே நின்றுட்டுருக்க? நீயும் போகலாம்ல அப்படின்றாங்க. அப்போ கரெக்டாக ஸ்னோலாம் வந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. அது சூப்பராக தான் இருக்கும், நீ இருக்கனால எனக்கு நல்லாவே இல்லை, ஃபஸ்ட்டு போ அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. உனக்கு என்ன தான் ப்ராப்ளம்? நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல. சரி நான் என்ன பண்ணால் நீ நார்மல் ஆகுவேன்? நீ என்ன பண்ணாலும் நான் நார்மலாக மாட்டேன், நீங்கள் இருந்து போனால் தான் நான் நார்மல் ஆகுவேன். ஐயோ நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ உனக்கு என்ன வேணும்? சரி நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறாரு. அங்கே இருக்க ஸ்னோவில் அப்படியே வழுகி ஜிமின் கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்துட்டு ஜேகே பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காரு. ஜிமின் அப்படியே ஜேகே பார்த்து முறைக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நான் விழுந்ததை பார்த்து சிரிப்பேன்? அப்புறம் நீ விழுந்தா நான் சிரிக்காமல் இருப்பேனா? எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது. நமக்கு பிடிக்காத ஒருத்தர் இந்த மாதிரி விழுந்தா எவ்வளோ சிரிப்பு வரும் தெரியுமா?
நான் இங்கே வரும்போது என்னோட பிரதரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போராக இருப்பாங்க. அந்த ஜேட் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருப்பார்னு நினச்சேன். பரவாயில்லையே, எனக்கு இங்கே ஒரு ஃபன்னியான என்டர்டெயின்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கையை கொடுக்குற மாதிரி போகிறாரு. பரவாயில்லையே, நார்மல் ஆகிட்டான் போலன்னு சொல்லிட்டு ஜிமின் கையை கொடுக்குறாரு. எனக்கெல்லாம் யார் கையை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையில் வேகமாக அடிச்சுட்டு அங்கேருந்து போகிறாரு. இவனுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் நம்மக்கிட்ட இவன் இப்படி நடந்துக்கிறான், சரி நம்ம இவனை வம்புழுப்போம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்னோவை பால் மாதிரி பண்ணி ஜேகேவோட பின்னாடி தலையிலேயே அடிக்கிறாரு. யாருடான்னு சொல்லி ஜேகே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அங்கே நிறைய குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்குங்க. ஓ, இவங்க தான் போடலன்னு சொல்லிட்டு ஜேகேவும் திருப்பி அந்த பால் எடுத்துட்டு அந்த குழந்தைங்க மேலே அடிக்க போகிறாரு. டக்குன்னு ஜிமின் முன்னாடி பண்ணிட்டு, அந்த குழந்தைங்கள எதுவும் அடிச்சு போடாதடா, அவங்க எதுவும் பண்ணல, நான் தான் அப்படி பண்ணேன், நீ தான் அந்த வேலையை பண்ணதா, நான் அந்த குழந்தைங்க கிட்ட அந்த பாலை கொடுத்து அடிச்சுக்க கொடுக்கலான்னு தான் போனேன், நீயா வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இந்த பால்லாம் பத்தாதுடான்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பால் அப்படியே பெருசாக பண்ணி தலையிலேயே அடிச்சிடுறாரு. ஜிம்மினுக்கு அப்படியே ஒரு மாதிரி தலை வலிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க குழந்தைங்களாம், ஹை பிரதர், எங்கள் பாலை விட உங்கள் பால் பெருசாக இருக்குது, அதுவும் நீங்கள் சூப்பராக அவங்கள அடிக்கிறீங்க, நாங்கள் உங்களுக்கு நிறைய பால் செஞ்சு கொடுக்குறோம், அவங்கள இன்னும் அடிங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைங்கள்லாம் நிறைய பால் மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துட்டே இருக்குங்க. ஜேகே இதை பார்த்துட்டு வில்லத்தனமாக சிரிச்சுட்டு ஜிம்மின் மேலே தூக்கி போட்டுகிட்டே இருக்காரு. அந்த இடத்துக்கு ஜேடும் டேனும் வராங்க. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இந்த ஜேகே சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், என்னை அந்த பிள்ளைங்க கூட சேர்ந்து அடிக்கிறான். என்னது, இவங்க கூட சேர்ந்தா? நீ சேர்ந்துட்டானா அவன் சும்மாவே எல்லாத்தையும் ஓட விடுவான். இதில் இன்னும் நிறைய குட்டி பசங்களாம் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா ஜிம்மின் இன்னைக்கு மாட்டினேன். ஏய், இவங்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்கடா, என்னடா நீங்கள் பாட்டு கோத்த விட்டு போகிறீங்க? ஆமாம், அப்புறம் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் ஜிம்மின் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு, ஹே ஜேகே ப்ரோ, நீங்களும் வாங்க, நம்ம இவன் மேலே ஏறி உட்காந்து இவனை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுதுங்க. இந்த குழந்தைங்க ஜாப்பனீஸில் பேசுது. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஸோ ஜேடு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த குழந்தைங்களாம் ஒன்று விளையாட கூப்பிடுதுங்க, ஜிம்மின் மேலே ஏறி உட்காந்து அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவன் மேலே நான் உட்காரணுமா? இல்லை, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பாருங்க. ஜிம்மின் அப்படியே ஐயோ இதுங்களாம் என்ன பண்ண போகுதுங்கன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அந்த குழந்தை அப்படியே ஜேகேவை பின்னாடி இருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருது. அப்படியே ஜிம்மின் மேலே போய் விழுந்துட்டாரு. அந்த இடத்துலையே கிஸ் பண்ணிடுறாரு. அங்கே இருக்க அந்த ஒரு குட்டி பாப்பா, ஐயையோ ஜேகே அங்கிள் ஜிம்மின் அங்கிளாக கிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்துது. ஏய் சும்மா இருன்னு சொல்லிட்டு ஜேட் சொல்கிறாரு. ஆமாம், அந்த குழந்தை என்ன சொல்லுது, நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணீங்கல்ல, அதை தான் அந்த பாப்பா கத்தி சொல்லிகிட்ருக்கு. ஐயோன்னு சொல்லிட்டு, பாப்பா வாயை கொஞ்சம் நேரம் மூடுன்னு சொல்லி ஜேகே அந்த பாப்பாவை தூக்கி வாயை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் அந்த பொண்ணு ஜாப்பனீஸில், ஐயோ இந்த அங்கிள் என்னோடய ஃப்ரெண்டை கடத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பொண்ணு சொல்லுது. இப்போ என்ன பண்ணுது அந்த பொண்ணு சொல்லுது, நீ அந்த பொண்ணை கடத்திட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுதுடா, கீழே இறக்கி விடு அப்படின்னு ஜேட் சொல்கிறாரு. ஐயோ என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லுது, நான் சும்மா விளாட்டுக்கு தான் அப்படி பண்ணேன்னு சொல்லுடா. நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாரு. ஏன் நீ பழி வாங்குற? ஆமாம், நீ எப்படி என்ன பழி வாங்கின, ஒழுங்காக மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சிரிச்சிட்டு இருக்காரு. எதுவும் பண்ணல, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அவ்வளோ நேரமெலாம் உன்னை விட்டுருவோன்னு நினைக்கிறியா? ஜேடு, நீ அந்த குழந்தைங்கிட்ட சொல்லு, இவன் அவங்கள கடத்திட்டு போயிடுவான், இவன் கடத்தக்கூடாதுன்னா ஜிம்மின்கிட்ட சாரி கேட்க சொல்லி இவனை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஜேடு அந்த குழந்தைங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுதுங்க. அப்போது ஜேகே வர வழி இல்லாமல் அந்த குழந்தைங்கள பார்த்துட்டே இருக்காரு. அப்போ கூட அந்த குழந்தைங்க கத்துங்க, நீ இப்படியே பார்த்துட்டே இருந்தீனா நான் மறுபடியும் கத்துவேன்னு சொல்லி கத்துதுங்க. வேறு வழியே இல்லாமல் ஜேகே ஜிம்மின்கிட்ட சாரி அப்படின்றாரு. அதுவும் முறைச்சிக்கிட்டே கேட்குறாரு. அந்த குழந்தைங்க ஜேட்கிட்ட சொல்லுதுங்க, முறைச்சிட்டேலாம் சாரி கேட்கக்கூடாது, ஹக் பண்ணி சாரி கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுதுங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு இன்னொரு பொண்ணை ஹக் பண்ணி சாரி செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கிஸ் பண்ணுது. இதே மாதிரியே அந்த அன்களை பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுது. என்ன இப்படிலாம் என்னால் பண்ண முடியாது, எனக்கு இந்த மாதிரி கிஸ்லாம் பிடிக்காது அப்படின்றாங்க. அப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அங்கிள் அவங்கள கீழே விழுந்து கிஸ் பண்ணாங்க, அது என்னவா? பாப்பா பேசினதா அப்படியே ஜேகேக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது இத்தனோண்டா இருந்துட்டு என்ன வாய் பேசுது பாருங்களேன், நான் வேணா அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் வேணும்னே கடத்தி வச்சுக்கவா அப்படின்றாரு. அப்புறம் நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, நீ என்னை கிஸ் எல்லாம் பண்ண வேணாம், எனக்கு ஒரு சாரி மட்டும் கேளு அப்படின்றாரு. பட் இருந்தாலும் அந்த குழந்தைங்க ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. இதை ஜிம்மின் கிட்ட சொல்கிறாரு. ஜிம்மினுக்கு அப்படியே ஷை ஆகுது. ஆல்ரெடி ஜேகே கிஸ் பண்ணல, அதை நினச்சி பார்த்துட்ருக்காரு. சரி, ஒரே ஒரு ஹக்கு தானே பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய் ஹக் பண்ணலான்ட்டு போகிறாரு. அப்படியே அவரோட ஜிம்மினோட லிப்ஸையே பார்க்குறாரு. இதை தெரியாதனமாக பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஜிம்மினோட ஷோல்டரில் 2 சைடு கையை வைக்கிறாரு. அப்படியே அந்த பின்னாடி பாப்பா பிடிச்சி தள்ளி விட்டுருக்கு, மறுபடியும் கிஸ் பண்ணிடுறாரு.
ஜேகே திரும்பி குட்டிச்சாத்தான் இல்லை உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா இந்த வேலையை பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே துரத்துறாரு. தென் அந்த குழந்தைங்களோட அம்மா அப்பா அங்கே வந்துடுறாங்க. என்னாச்சு, ஏன் எங்கள் பிள்ளைங்கள துரத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஜேகேட்ட கேட்குறாங்க. அந்த பொண்ணுங்க அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவங்க அம்மா கிட்ட. இல்லைம்மா, நாங்கள் இவங்க கூட சும்மா விளையாடிட்டு இருந்தோம். இந்த அங்கிள்லாம் எவ்வளோ க்யூட்டு தெரியுமா, எங்கள் கூட சூப்பராக விளாண்டாங்க. அப்படி என்ன விளாண்டிங்க? ஒன்றும் இல்லை, நாங்கள் அந்த பால்லாம் இருக்குல்ல அதை பண்ணி மேலே தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தோம். அப்போ இந்த அங்கிளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஜேடு. ஒன்றும் இல்லை, அவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டானுங்க, இந்த பாப்பாங்க சேர்ந்தவங்க கூட விளாண்டாங்க அவ்வளோதான் சொல்லுதுங்க. அந்த குட்டி பாப்பா ஜேடை பார்த்து அப்படியே மறைக்குது. அப்போது ஜேகே வந்துட்டு அந்த பாப்பா பார்த்துட்டு சிக்னல் கொடுக்குறாரு. சாரி, நான் தான் சாரி கேட்டல, விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி. அந்த பாப்பா அதை புரிஞ்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து போகும்போது சிரிச்சிட்டு ஜிமினா பார்த்துட்டு கண்ணடிச்சிட்டு போகுதுங்க. ஜிம்மின், ஜேட், டேன் 3 பேரும் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. ஜேகே அப்படியே கிஸ் பண்ணதே நினச்சிட்டு ஒரு மாதிரி ஷையாக போயிட்டுருக்காரு. இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு, நீ ஏன் பின்னாடி வந்துட்டுருக்க அப்படின்னு டேன் கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் முன்னாடி போங்க, அதான் வந்துட்டுருக்கேனே அப்படின்னு சொல்கிறாரு. ஜிம்மின் திரும்பி பார்க்குறாரு. அப்படியே ஜேகே எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துட்டுருக்காரு. முன்னாடி இருக்க ஜிம்மினாவை மறுபடியும் இடிச்சிடுறாரு. ஏன்டா என்கிட்டே வந்து இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நான் ஒன்றும் பண்ணலையே, நீ தான் இப்போ என் மேலே வந்து மோதின, அதுக்கு தான் முன்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வரணும், வேறு எதையே கவனிச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்போது ஜிம்மின் ஜேகேயோட காதில் வந்துட்டு நீ என்னை கிஸ் பண்ணதை தானே நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டக்குன்னு ஜேகே அவரோட லிப்ஸில் கையை வச்சுக்கிறாரு. நான் அந்த இடத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஜிம்மின் சுற்றி பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. அவனுங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு முன்னாடி போயிட்டுருக்கானுங்க. திரும்பி கூட பார்க்காம இவங்க வராங்களான்ட்டு. ஜிம்மின் அப்படியே ஜேகே பக்கத்தில் போயிட்டு ஹே யூ ஆர் மைன் அப்படின்றாரு. என்னது, எனக்கு புரியல. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தென் ஜிம்மின் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டே இருக்காரு. ஜேகேவும் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மின் அப்படியே ஜேகேவை கிஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து வேகமாக ஓடிடுறாரு. டே இருடா, எவ்வளோ தைரியம் தான் அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்னோபால் மாதிரி அதை பண்ணி தலையிலேயே அடிச்சிடுறாரு. எனவே நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இவனுங்க பாரு வந்ததுலேருந்து பிடிக்கல அப்படி இப்படின்ட்டு இருந்தானுங்க, இப்போ என்ன இப்படி விளையாடிட்டு இருக்கானுங்கன்னு சரி சொல்லிட்டு தென் அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ 4 பேருமே விளையாடிட்டு இருக்காங்க. தென் எல்லோரும் விளையாடி முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அப்போது ஜிம்மின் ஜேகே பார்த்துட்டே போகிறாங்க, ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணிவிட்டு. ஜேகேக்கு கோவமாக வருது. இவன் தொல்லை தாங்க முடியலையேன்னு சொல்லிட்டு ரூமை போய் டப்புன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஜேகேக்கு நைட்டு தூக்கமே வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டே இருக்காரு. தென் வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே வராரு. கரெக்டாக அங்கே கீழே கார்டன்கிட்ட ஜிம்மினா உட்காந்துருக்காங்க. சரி நம்ம போவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போது ஜிம்மின் வந்து ஜேகே பார்த்துட்டு ஹே நில்லு அப்படின்றாங்க. யார் என்னை கூப்பிட்டா, இங்கே யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லி தொலைவிட்டுருக்காரு. இவன் நான் இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சும் வேணும்னே தொலைவிட்டுருக்கான். ஹே இங்கே பாரு, இங்கே தான் இருக்கேன். ஐயோ, ஜிம்மின் வாய்ஸ் மாதிரி கேட்குது, எங்கே ஆளை காணோன்னு சொல்லி தொலைவிட்டுருக்காரு. நீ இப்போ நடிக்கிறத நிப்பாட்டலனா நான் உன்னை உண்மையாலுமே கிஸ் பண்ணிடுவேன், பரவாயில்லையா அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாங்க. இல்லை நீ இருக்குது தெரியுது அப்படின்றாங்க. சரி நீ ஏன் இங்கே தனியாக வந்து உட்காந்துருக்க அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. ஆமாம், நீ ஏன் தனியாக வந்த, எனக்கு இங்கே தூக்கம் வரல அதான் அப்படின்றாங்க. என்ன நினச்சா அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாங்க. ஒன்று நினச்சலாம் ஒன்றும் இல்லை, இது நியூ பிளேஸில் அதான் எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல. ஆமாம், நீ எதுக்கு என்ன அப்படி கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட கேட்குறாங்க. ஏய் நானா உன்னை கிஸ் பண்ணேன், அந்த குழந்தைங்க என்னை தள்ளி விட்டுருச்சுங்க, அதான் அதுங்க குழந்தைங்களானே சரியான குட்டி சாத்தாடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்கள அப்பெல்லாம் சொல்லாத, அவங்களால தானே நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணோம் அப்படின்ட்டாரு. நான் அதனால தான் குட்டி சாத்தான்னு சொன்னதே. ஓ அப்படியா, சரி என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாரு. இல்லை எனக்கு ஒன்றெல்லாம் தெரியாது, எனக்கு அந்த ஜேட் இருக்கார்ல அவரை மட்டும்தான் தெரியும். என்ன உனக்கு தெரியாதா? ஆமாம், நான் அவ்வளோலாம் என் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்ததில்ல. இவர் ஒரு டைம் கால் பண்ணார், அப்போதைக்கு நான் ஒரு டைம் பேசியிருக்கேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு லைட்டாக ஜெலஸ் ஆகுது. சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. டக்குன்னு ஜிம்மின் ஜேகேவோட கையை பிடிக்கிறாங்க. இப்போ நீ எதுக்கு என் கையை பிடிக்கிற, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் சொல்கிறாங்க. என்ன, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டாரு. நீ எந்த அர்த்தத்தில் சொல்கிற? அதான் கிஸ் பண்ணனே அந்த அர்த்தத்தில். எனக்கு புரியல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்னை இப்போ தானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இல்லை நான் உன்னைய நீ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தில அப்போவே பார்த்துருக்கேன் அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் ஒரு டைம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போது உன்னோட ஃபோட்டோஸ்லாம் உன் பிரதர் என்கிட்ட காமிச்சான். எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. சரி உன் ஸ்கூலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு
என்னைய உன் பிரதர் கேட்டான். எனக்கு லேட் ஆயிடுச்சு, என்னால் வர முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். பரவாயில்ல, நானே உன்னைய வீட்டில் போய் ட்ராப் பண்ணுறேன், என் கூட வான்னு சொல்லி கூட்டிகிட்டு உங்கள் ஸ்கூலுக்கு வந்தான். அப்போ நான் உன்னை பார்க்கறதுக்காக அவ்வளோ ஆர்வமாக வந்தேன். பட் நீ நிறையா கேர்ள்ஸ் கூட பேசிகிட்டு இருந்த. என்ன, நான் கேர்ள்ஸ் கூட பேசிகிட்டு இருந்தேனா? அப்படிலாம் இல்லை, அந்த கேர்ள்ஸுக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் என்னை, நான் ஒன்றும் அவங்க கூட சுத்த கிடையாது. அவங்க தான் எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே சுற்றிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதாவது லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு. ஆனால் எனக்கு யாரையுமே பிடிக்காது தெரியுமா அப்படின்றாங்க. அதான் உனக்கு என்ன பிடிக்குமே அப்படின்னு ஜிம்மின்னு சொல்லிட்டாரு. நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் உங்களை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், எனக்கு எப்படி அதுக்குள்ளே அவங்கள பிடிக்கும்? ஓ, பிடிக்காம தான் அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, அது அந்த குட்டிச்சாத்தானுங்களோட வேலை. நான் ஒன்று வேணும்னே பண்ணல. இங்கே பாரு, நீ மறுபடியும் அந்த குழந்தைங்கள குட்டிச்சாத்தான்னு சொன்னா உன்னை அவ்வளோதான் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்போ சொன்ன இந்த விஷயம் என்னோட பிரதருக்கு தெரிஞ்சா நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. என்ன, உன் பிரதருக்கு தெரிஞ்சாவா? உன் பிரதருக்கு இதை முன்னாடியே தெரியும் அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் அன்னைக்கே உன் பிரதர்கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு ஜேகேவை பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ தைரியமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. அப்படின்லாம் சொல்ல முடியாது. எனக்கு அவன்கிட்ட ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. அவன் என்கிட்ட அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னான். என்ன சொல்கிற? அவனுக்கு ஜேடை பிடிக்கும்னு சொல்லி என்கிட்ட அப்போ சொன்னான். நான் வந்துட்டு, என்னடா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தோம்ல, அப்போதைக்கு நானும் ஜேடனையும் அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம்ல, அப்படியே போக போக எங்களை 2 பேர்த்துக்கும் எங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஊருக்கே போனப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தானே அவன்கிட்ட என்னோடய லவ் சொன்னேன். அவனும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி உன்னோட பிரதர் என்கிட்ட சொன்னான். நான் உன் பிரதரை லவ் பண்ணுறது உனக்கு ஓகேவான்னு கேட்டேன். அவனுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீ பண்ண, இல்லைன்னா நீ அவனை ரொம்ப கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உன் பிரதர் என்கிட்ட சொன்னான். என்ன, என் பிரதர் இப்படியா? எங்கள் அம்மா கிட்ட அவனை சொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. அப்படிலாம் நீ சொன்னாத, நிறையா பிரதர்ஸ் வந்துட்டு எவ்வளோ அகெயின்ஸ்டாக இருப்பாங்க தெரியுமா? உன்னோட பிரதருக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் புரிஞ்சிருக்கு, அதனால தான் இப்படி சொல்லியிருக்கான். அவன் சொன்னால் எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. எதனால் உனக்கு என்ன பிடிக்கல? பிடிச்சிருக்குன்னா 1000 ரீசன் சொல்லலாம். பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்கிறீங்க? எனக்கு உங்களை பிடிக்கல அவ்வளோதான் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஜிமின் அப்படியே சேடாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் இவ்வளோ சேடாலாம் இருக்காதீங்க. எனக்கு ஒருத்தர் சேடாக இருந்தால், அதுவும் என்னால் சேடாக இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. அப்போது நீ என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோ, அப்போ தான் நான் சேடாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வேகமாக போயிடுறாரு. அப்போது திடீர்னு அந்த சைட்லேருந்து ஜேட் வெளியே வராரு. என்னடா லவ்வை சொல்லிட்டியா? அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்குறாங்க. நீ தான் கேட்டிருப்பியே அப்படின்றாங்க. ஆமாண்டா, அவன் வேணான்னு சொல்லிட்டான். நான் தான் அவன்கிட்ட தான் அப்பயே சொன்னல, அவனுக்கு இந்த மாதிரி லவ்வெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஓ அப்படியா? ஆனால் நான் அவனை கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாரு அப்படின்றாங்க. பட் நீ அவனை கம்பல் பண்ணக்கூடாது, இது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் அவனை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேடு அப்படியே ஜிமினோட கழுத்தில் கையை வச்சு அப்படின்னு இருக்கிற மாதிரி பண்ணுறாரு. சரிடா, நான் உன்னோட பிரதரை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அப்படியா, எப்படி பார்த்துப்ப? அது அது வந்து அவன் உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவான் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு டேன்னு சொல்கிறாங்க. அப்படியா, பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவளோட ரூமுக்கு போயிடுறாரு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. 4 பேர் வெளியே வந்து நிற்கிறாங்க. சரி, நம்மளோட ட்ராவலிங்காக ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஜேகே மறுபடியும் ஜிமினை பார்த்து மறைச்சிட்டே இருக்காங்க. வாங்க போகலான்னு சொல்லிட்டு 4 பேரும் அப்படியே மவுண்டைன் ஏற ஆரம்பிக்கிறாங்க. பாதியிலேயே ஜேகேக்கு டயர்டாகிடுது. நாங்கள் மேலே போகணுமே, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேட் சொல்கிறாரு. நீ என் கூட வரியா டேன் அப்படின்னு கேட்குறாங்க. பட் என் பிரதர் இவ்வளோ டயர்டாக இருக்கானே, நான் எப்படி வருவேன்? இல்லை நான் இங்கே இருக்கிறேன், நான் வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. இல்லையே, நான் எப்படி ஒன்று தனியாக விட்டுட்டு போவேன் அப்படின்னு டேன் சொல்கிறாரு. இந்த லூஸ் இருக்குல்ல, இதை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. என்னது லூஸா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பி ஜிமினா பார்க்குறாங்க. 2 பேரும் சிரிக்கிறாங்க. என்னடா, இவனை பார்த்தாலே கோவப்படுவேன், இப்போ இவனை எங்கே இருக்க சொல்கிற? ஆமாம், எனக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணாமா? நீங்கள் 2 பேரும் போயிட்டீங்கன்னா எனக்கு இருக்க ஒரே ஃபன்னி அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டான ஆள் இவன் மட்டும்தான். இவன் இருந்தால் கூட நான் அப்படியே பேசிகிட்டே ஏதாவது வருவேன்ல அப்படின்றாரு. என்ன ஜேகே, நீயா இதை சொல்கிற அப்படின்னு ஜிம்மின் பார்க்குறாங்க. நீ ஒன்றும் அந்த மாதிரிலாம் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேடை கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. தென் இவங்க 2 பேரும் மேலே போயிட்டுருக்காங்க. ஜேகே ஜிமினாவை பார்த்துட்டு, என்ன நிற்கிற, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ தான் டயர்டாக இருக்குன்னு சொன்னேன். ஆமாம், எனக்கு டயர்டாக தான் இருக்குது. சரி, நான் கொஞ்ச நேரம் உட்காரேன், நீ அப்படியே நின்றுட்டுரு அப்படின்றாங்க. எனக்கு கால் வலிக்காதா? நானும் உட்காருவேன்னு சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் வந்து ஜிமின் உட்காடுறாங்க.
இந்தா அப்படின்னு சொல்லி ஜேகே கையில் இருக்க ஒரு ஜூஸ் பாட்டில் கொடுக்குறாரு. அதை வாங்கி ஜிமின் குடிச்சிட்ருக்காரு. என்ன இவ்வளோ நல்லவனா இருக்க அப்படின்னு ஜேகேட்ட கேட்குறாங்க. நான் ரொம்ப நல்லவன் தான். என்கிட்ட நான் ஃபஸ்ட் டைம் யாரையாவது பார்த்து என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்கன்னா எனக்கு அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் அந்த மாதிரி நிறையா பேரை ஹர்ட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் பழகுன ஒரே ஆள்னா அது நீ மட்டும்தான் அப்படின்னு ஜிமினாவை பார்த்து சொல்கிறாங்க. பரவாயில்லையே, என்ன அவனுக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் சொன்னேனே எனக்கு இங்கே போர் அடிக்கும். ஸோ எனக்கு ஃபன்னுக்காக வேணும்னு சொல்லி தான் உன்னை இங்கே இருக்க சொன்னேன். நீயா தான் இங்கே இருந்த அப்படின்ச்சாரு. உண்மையாலுமே வா? அப்போ நான் போட்டா அப்படின்னு ஜிமின் கேட்குறாங்க. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. என்ன? நான் உன்னை பார்த்ததே இல்லைன்னு சொன்னல, அது போய். நான் உன்னை ஆல்ரெடி பார்த்துருக்கேன். எப்போ பார்த்த? நான் ஒரு டைம் டேன்னு ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி எங்கள் அம்மா கூட கிளாஸ்க்கு வந்திருந்தேன். அப்போதைக்கு நீ அங்கே ஒரு பொண்ணை உட்காந்து பார்த்துட்டு இருந்த. நான் கூட என்னடா இவன் இப்படி ப்ளே பாயாக இருப்பான் போல் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே ஏதோ விழற மாதிரி போச்சு. நீ ஓடி போய் கிளாஸுன்னு கூட, அதுவும் சார் யாருன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை போய் காப்பாற்றினேன். எனக்கு அப்போவே உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. என்ன சொல்கிற? அதனாலயா? நீ காப்பாற்றினான்னு இல்லை, உன்னைய எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அம்மா, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? எதனால் அப்படி விழப்போச்சுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணுக்கு ஏதோ லவ் ஃபெயிலியர் போல். அது அப்படியே மேலேருந்து பார்த்துட்டு விழலான்னு பார்த்துட்டு இருந்திருக்கு. தென் கரெக்டாக அங்கே ஒரு ப்ரேயர் பில் அடித்தாங்க. அப்போதைக்கு எல்லாருமே சைலண்ட்டாக இருப்பாங்கள்ல, அப்போ அந்த பொண்ணும் சைலண்ட்டாக ப்ரே பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்போ தான் நான் போய் அந்த பொண்ணை காப்பாற்றினேன். பரவாயில்லையே, நீ அப்போ என்னை பார்த்துட்டா இருந்த? ஆமாம், எனக்கு எப்படி தெரியும் அது ப்ரேயர் பில்லுன்னு? நான் சும்மா அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாம் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தீங்க. அப்போ தான் நான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன். என்னடா எல்லாமே ப்ரே பண்ணுறாங்க, இவன் மட்டும் முழிச்சிட்ருக்கான்னு. கடைசியில் போய் நீ காப்பாற்றிட்ட. பரவாயில்ல, நீ அப்போ எனக்கு ஹீரோ மாதிரி தெரிஞ்சு தெரியுமா அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. என்ன, நான் உனக்கு ஹீரோ மாதிரி தெரிஞ்சனா? இப்போது நீ என்னை அப்போவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு ஜேகேட்ட கேட்குறாங்க. நான் ஒன்றும் லவ்லாம் பண்ண ஆரம்பிக்கல அப்போல்லாம். அப்புறம் நீ நெக்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்து தெரியுமா? அப்போதைக்கு நான் வந்து பார்த்தேன். எங்கள் அம்மா சொன்னாங்க ஜிமினா வந்திருந்தான் அப்படின்ச்சாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? அன்றைக்கி ஒரு பையனை ஒரு பொண்ணை போய் காப்பாற்றினானே, அவனா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆமாம்மா, அவனே தான். நான் உங்கள் ஸ்கூலில் இருக்கான்னு சொன்னேன். உங்கள் ஸ்கூலுக்கு தான் வந்து உன்னை பார்க்குறேன்னு சொன்னானுங்க. என்னாச்சு, வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, எனக்கு தெரியல. போகிறப்போ உனக்கு ஏதோ கிஃப்ட் பண்ணிட்டு போனான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதுக்குள்ளே ஒரு அழகாக ப்ரேஸ்லெட் மாதிரி இருக்குது. அதை இப்போது அப்படியே ஜேகே ப்ரெசண்ட்டில் ஜிமின் கைட்டு அப்படியே காமிக்கிறாரு. பரவாயில்லையே, நீ இந்த ப்ரேஸ்லெட்டை இன்னுமா வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் சொல்கிறேனே, எனக்கு ஒன்றா அப்போவே ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ கொடுத்த கிஃப்ட் ப்ரெசன்ட் இல்லையா? நான் இங்கே வரதுக்கு ரீசனே உன்னை பார்க்குறதுக்கு தான் அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்துட்டு உன் கூட போவேணான்னு தான் சொன்னாங்க, எங்கள் அண்ணா கூட. நான் தான் அடம் பிடிச்சேன். நீங்கள் மட்டும் போகிறீங்களம்மா, என்னை ஏன் கூப்பிட்டு போங்க அப்படின்னு. எங்கள் கூட வரியா அப்படின்னு அம்மா கேட்டாங்க. இல்லை, நான் அண்ணா கூட தான் போவேன். நான் ஜப்பானை பார்த்ததே இல்லை, ஒரு டைமாச்சும் என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சேன். அதனால தான் என்னை அம்மா இங்கே விட்டாங்க. அதுவும் நான் சும்மா அண்ணாக்காகலாம் வரல, உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. அதுவும் அந்த ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணேன் இல்லையா, அது அந்த பாப்பாங்களால தான் கிஸ் பண்ணேன். அதுவும் எனக்கு அப்போ கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுச்சு. எனக்கு மறுபடியும் ஒன்று கிஸ் பண்ணணுன்னு தோணுச்சு. அது அந்த பொண்ணு தள்ளி விடவே இல்லை. நான் அந்த பொண்ணை சிக்னல் பண்ணேன். அப்போதைக்கு என் மேலே சும்மா கையை மட்டும்தான் வச்சா. நான் தான் அப்படியே வேணுனே விழுற மாதிரி வந்துட்டு உன் மேலே அப்படி பண்ணேன் அப்படின்ச்சாரு. பாரியா, என் மேலே உனக்கு இவ்வளோ லவ்வா அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. நான் ஒன்றும் இதை லவ்லாம் சொல்லலையே, ஒரு வேளை எனக்கு ஒன்று பார்த்தோன்னே அஃபெக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதுதான். ஓ அப்படியா? அப்போது என் மேலே உனக்கு லவ் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ டக்குன்னு ஜிமின் ஜேகே க்ளோஸ்அப்பில் வந்துட்டு உண்மையாக சொல்லு, உனக்கு லவ் இல்லையா என்ன? ஆமாம், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அப்போது 2 பேரும் மேலே போகலாமா அப்படின்னு கேட்டு 2 பேரும் அப்படியே மேலே போயிட்டுருக்காங்க. தென் 4 பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்போதைக்கு என்னடா, என்ன அதிசயம் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேடு கேட்குறாரு. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை, அங்கே பாரேன், இந்த ஜேகேவும் ஜிமினும் ஒன்றா கை பிடிச்சிட்டு நடந்துட்டு இருக்கானுங்க. என்னது, என்னோட பிரதரா? ஜேகேவா இப்படி கை பிடிச்சி நடந்துட்டுருக்கானா? ஆமாம், அவன் கையில் போட்டிருக்கது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டேன் அப்படியே பார்க்குறாரு. ஏய், இது ஞாபகம் இருக்கா? சின்ன வயசில் நம்ம 3 பேரும் நமக்கு பிடிச்ச ஒரு ஷாப்புக்கு போனோம். அப்போ ஜிமின் ஏதோ ப்ரேஸ்லெட் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தான். என்னடா கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் பிடிச்சிட்டியான்னு கேட்டதுக்கு, இல்லை, இது நான் எனக்கு பிடிச்ச பர்சன் ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதான்டா கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்டேன். இல்லை, பிடிச்ச பர்சன், நான் கேர்ள் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொன்னான்.
அது இதே பிரேஸ்லெட் தான் அப்படின்னு சொல்லி ஜேடு உண்மையை சொல்லிட்டாரு. இங்கே பாரு, நான் அதை சும்மா ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சேன்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறாரு. என்னடா அப்போ எடுத்த ஃபோட்டோ இன்னும் டெலீட் பண்ணலையா என்ன? ஆமாண்டா, இதெல்லாம் எதுக்காவது பின்னாடி யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருந்தேன். இரு அவன் வரட்டும், அவனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேனும் ஜேடும் அப்படியே மறைச்சி பார்த்துட்ருக்காங்க. 2 பேரும் வராங்க. என்னடா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி டேன் கேட்குறாரு. அண்ணா உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். என்ன உனக்கு அவனை பிடிச்சிருக்கு அதானே? எப்படின்னு உனக்கு தெரியும்? இது எனக்கு முன்னாடியே தெரியும். பட் ஜிம்மினுக்கு பிடிக்கும்னு தெரியும். ஆனால் உனக்கு அவனை பிடிக்கும்னு சொல்லி எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்ட்டாரு. எப்படி சொல்கிற? நாங்கள் வரப்போ கை கோத்துட்டு இருந்தோமே அதை பார்த்தா? இல்லை நீ கையில் ஒரு போட்டிருக்கே பிரேஸ்லெட், அதை வச்சு தான். அப்போ தான் ஜிம்மினுக்கு ஞாபகம் வருது, இவனுங்கிட்ட நம்ம போய் சொன்னோமே கண்டுபிடிச்சிட்டானுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஷை ஆகிட்டு கண்ணை மூடிக்கிறாரு. அப்பா நீ வைக்கப்பட்டதெல்லாம் போதும், எங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. எங்ககிட்ட அன்றைக்கே போய் சொல்லியிருக்கீல அப்படின்ச்சாங்க. அப்படி என்ன போய் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த பிரேஸ்லெட்டை வாங்கும்போது நாங்களாம் கூட தான் இருந்தோம். கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்குறியான்னு கேட்டதுக்கு இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்காக வாங்குறேன் அப்படின்னு சொல்லி எங்ககிட்டயே மறைச்சான் அப்படின்னு சொல்லி டேன்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. பட் இவங்க 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. நியூ கப்பிளில் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஜெயிட் சொல்கிறாரு. ஏன் அது எதனால் சொல்கிறீங்க? போக போக அவங்களோட சுயரூபம் தெரிஞ்சு ஃபைட் வர ஆரம்பிக்கும் பாரு. நீ ஸ்டார்டிங்லேயே வாய வைக்கிறியா, கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு. தென் 4 பேருமே அந்த மலையில் போய் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே கரெக்டாக அங்கே மழை வர மாதிரி இருக்குது. என்னடா நேற்று தான் ஸ்னோ வந்துச்சு, அதுக்குள்ளே இப்போ மழை வருது, என்னாச்சு இந்த கிளைமேட்க்கு? அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரும் இன்றைக்கி மீட் பண்ணணுன்னு சொல்லிட்டு அந்த மலைக்கே பிடிச்சிருக்கு. நம்ம 2 பேர்த்துக்கான ப்ரெசன்ட் தான் இந்த ரெயின் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. ஆமாம் இருக்கலாம், ஒழுங்காக வாங்க. ஆல்ரெடி ஸ்னோவில் நனைஞ்சே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, இப்போ ரெயின்லேயும் நனைஞ்சிட்டோன்னா அவ்வளோதான், ஃபீவர் வந்துடும் அப்படின்னு சொல்லி டேன் கூப்பிட்றாரு. நாங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கோமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேட் அங்கே இருக்க சீனரிலாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. இந்த கேமரா வாங்கிட்டு திருப்பின உடனே டக்குன்னு ஜேகே ஜிமினாவோட லிப்லேயே கிஸ் பண்ணிடுறாரு. அப்போது டக்குன்னு ஜேடும் அப்படியே தான் ஃபோட்டோ எடுத்துடுறாரு. என்னடா ஃபோட்டோ சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. ஜேடு அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாரு. இதை டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஏன் இது இருந்தால் என்னவா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த ஃபோட்டோ காமிச்சு அப்படியே பார்த்துட்ருக்காங்க எல்லோரும். நாங்கள் கூட இவ்வளோ வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஃபோட்டோ கூட இந்த மாதிரி எடுத்ததில்ல. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்படி ஒரு ஃபோட்டோவா, அது ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி டேன்னு சொல்கிறாரு. உனக்கு ஏன் ஃபீலிங்காக இருக்கா, வேணா நான் உன்னை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேடு கேட்குறாரு. ஐயய்ய உங்கள் லவ்வை நீங்கள் அங்கே போய் வச்சுக்கோங்க அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாரு. ஏன் நீங்கள் மட்டும் உங்களோட லவ்வை எங்கள் முன்னாடி இப்படி காமிப்பீங்க, நாங்கள் காமிக்கக்கூடாதா? நாங்கள் அப்படி தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஜேடு அப்படியே டேன் பக்கத்தில் வராரு. தென் 4 பேரும் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அங்கே போகிற ஒரு பர்சனை கூப்பிட்டு எங்களை 4 பேர்த்தையும் அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரை நின்றுட்டு 4 பேரையும் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாரு. இப்போது ஜேகே டேன்னு பார்த்துட்டு அண்ணா எனக்கு பசிக்குது அப்படின்றாங்க. அதே நீ என்கிட்ட சொல்கிற, உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேளு அப்படின்றாங்க. என்ன, நான் அவனை நம்பி வரலையே, உன்னை நம்பி தானே வந்தேன் அப்படின்றாங்க. சரி வா சாப்பிட்லாம், எனக்கே பசிக்குதுன்னு சொல்லி 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இவங்க 4 பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே நிறைய பொண்ணுங்களாம் இருக்குங்க. அந்த பொண்ணுங்களாம் ஜேகே பார்த்துட்டு வா இந்த பையன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குங்க. அந்த இடத்துல ஜேடு டேன் அப்புறம் ஜிமின் 3 பேரும் கை கழுவலான்னு சொல்லிட்டு போயிட்டு வராங்க. அப்போ ஜேகே உட்காந்துட்ருக்காரு. அதில் இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு ஜேகேவோட நம்பரை கேட்குது. ஏன் நம்பரா, உங்களுக்கு எதுக்கு? நம்ம 2 பேரும் பேசலாம் தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. என்ன பேசணுமா? டக்குன்னு ஜிமின் வந்துட்டு அப்படியே மறைச்சி இப்படி கையை வச்சு நின்றுட்டுருக்காரு. உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கா, எனக்கு இவரோட ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நோ ஹீ இஸ் மைன் அப்படின்றாரு. என்ன சொல்ல வரீங்க? ஆமாம், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்றாரு. அந்த பொண்ணு சேட் ஆகிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போகுது. இப்போது அந்த இடத்துக்கு திடீர்னு ஜிமின் திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஒரு பொண்ணு அப்படியே தூக்கி ஒரு ராக்கெட் மாதிரி செஞ்சு போடுது. அந்த இடத்துல ஜேகேவும் திரும்பி பார்க்குறாரு. பாப்பா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை போய் பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா அன்றைக்கி விளையாடிட்டு இருந்தா அதே அந்த 2 பாப்பாங்க அங்கே இருக்குங்க. அப்போது ஜேடு அவங்கக்கிட்ட என்னப்பா இன்றைக்கி மிஸ் ஆகிட்டிங்களா, என்ன உங்கள் அம்மா அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அம்மா அப்பா தானே அங்கே பாருங்க, அங்கே ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க, நாங்கள் சும்மா இங்கேருந்து விளையாடிட்டுருக்கோம்
ஓ! அதனால தான் நீ ஜிமினா பார்த்துட்டு இந்த ராக்கெட்ட செஞ்சு விட்டியா? ஆமாமா, எனக்கு ஜிமின் அங்கிள ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுது. எதனால சொல்ற? அவங்க க்யூட்டா இருக்காங்க, ஹேண்ட்ஸமா இருக்காங்க. அப்புறம் நீங்கள் அவங்கள அன்றைக்கி கிஸ் பண்ணீங்கல்ல, அப்போது எனக்கு தோணுச்சு, நான் ஒரு ட்ராமா பார்த்தேன்னா, அதில் ஹீரோயினை கிஸ் பண்ணுவாங்க. நான் நினைக்கிறேன், ஜேகே அங்கிள் நீங்கள் தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின். ஆமாம் தானே? இல்லை நாங்கள் 2 பேருமே ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக் அந்த பாப்பா கிட்ட சொல்கிறாரு. ஓ அப்படியா? ஆனால் ஜிமின் தான் என்னோட க்ரஷ் அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுது. என்ன, நான் உன் க்ரஷ்ஷா? என்ன சொல்கிற வர? அப்போ அந்த பொண்ணு அப்படியே க்யூட்டாக இங்கிலீஷில் பேசுது. பரவாயில்லையே, நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுகிற. அப்போ நீ என்கிட்ட அப்போவே இங்கிலீஷ்லாம் பேச வேண்டியதானே? அது வேற இன்னும் இல்லை, உங்களுக்குலாம் தான் நான் அப்படி பேசலை அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சொல்லுது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு அந்த பாப்பா ஜிமின் கிட்ட கேட்குது. எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஜிமின்க்கும் ஜேகேக்கும் மடியில் அந்த 2 பாப்பாங்களும் உட்காந்துக்குதுங்க. இவங்க 4 பேத்துக்கும் அப்படியே ஒரு பிக் மாதிரி எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஜிமினும் ஜேகேவும் அப்படியே ஹாப்பியாகிறாங்க. ஆர்மீஸ் ஹீ இஸ் மைண்ட். நம்ம ஜிமின் குக்கோட இந்த BL1 ஷாட் இந்த ஹாப்பி என்டிங்கோட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.